கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ஒரு ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்க, நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு தானே உங்களை நான் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அங்கேருந்து உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, எல்லா உண்மையும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் ரேவதியுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணத்தை அவங்க வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆனால் நீங்கள் எதனால் உண்மையை சொல்லலை அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்குறாங்க டாக்டர்கிட்ட. அப்போது நான் எதுக்காக சொல்லணும்? ஏன்னா சாமுண்டீஸ்வரி தான் என்ன உண்மையை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை எல்லாமே தெரியும், அந்த மகேஷ் மாயா பற்றின உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ சாமுண்டீஸ்வரியை சொல்லாத அப்படின்னு சொல்கிறப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டாக்டர். என்ன சொல்கிறீங்க, அத்தைக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கார்த்திக், உங்கள் அத்தைக்கு உண்மை எல்லாமே தெரியும். ஆனால் அவள் எதனால் உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னான்னு எனக்கு தெரியலை. ஆனால் கடைசியில் அவள் இப்படி ஒரு பிளான் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. உன்னையும் ரேவதியும் கல்யாணம் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ என்னவோ எனக்கு தெரியலை. ஆனால் அவள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கா, அவங்க கல்யாணம் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சரியான மாப்பிள்ளை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே என்கிட்ட சொன்னான். அவள் கண்டிப்பாக இதை உண்மையை சொல்லாமல் வச்சுருக்கானா, யாருக்கிட்டையும் சொல்லாமல் வச்சுருக்கானா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நான் யோசித்தேன். ஸோ இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எதனா கேட்கணும்னு நினச்சேன்னா உங்கள் அத்தைக்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த டாக்டர். அதுக்கப்புறம் ஓகே, நான் போயிட்டு அத்தைக்கிட்ட கேட்குறேன், எதனால் என்கிட்ட இப்படி உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க, அவங்களுக்கு உண்மை தெரியுன்ற விஷயத்த ஏன் சொல்லாமல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் தான், நான் சொல்லாமல் விட்டதுக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது கார்த்திக். ஆனால் அது கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் புரியும். அது சரிதான் அத்தை, ஆனால் என்னையை விட பணக்கார மாப்பிள்ளையா உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல, எதுக்காக இப்படி அவசரப்பட்டீங்க? இப்போது பாருங்கள், ரேவதி எவ்வளோ கோபமாக இருக்கா, உங்கள் மேலேயும் சரி என் மேலேயும் சரி ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் என்னால் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கார்த்திக், இங்கே பாரு ராஜா, எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அது நீ தான். அவள் வாழ்க்கைக்கு